புஷி ஆனந்த் தான், பேர்லாம் நான் சொல்ல பயப்பில்லை. அவர் நடக்கிற தவறுகளெல்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். விலையில்லா விருந்தகம், விஜய் விலையில்லா விருந்தகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கும்போது பேசுனது, அது இவர் வந்த ஒன்றை பண்ணுறாரு. இதுக்கு ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னால் போதும், வேலூரில் கோடிக்கணக்காக கலெக்ட் பண்ணி அதில் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுட்டு மீதிலாம் எடுத்துட்டதா அவன் பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு எடுத்துட்டாங்க. ஓகே, அது ஆனந்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணணும்? அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எவன் அனுப்பிச்சானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஓ, இப்போவே வியாபாரியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்த உடனே இன்னும் என்ன சம்பாதிக்கலாம்னு தான் நினைப்பேன். ஸோ ஆன்லைன் குரூப் வச்சிருக்கிறார். அந்த ஆன்லைன் குரூப்பில் விஜய் இருக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி கூட இதை பண்ண மாட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, மன்றத்தில் வந்துக்கிட்டு வெளியில் ஒரு பெஞ்சில் வந்து அவர் படுத்துக்கிறார். அதை ஒருத்தனை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறார். ஓகே, பார்த்துங்க, ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த ஃபோட்டோவை அந்த குரூப்பில் போடுறார், அந்த ஆன்லைன் குரூப்பில். அந்த ஃபோட்டோவை ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறார். ஓகே, ஒரு 100 பேரை வச்சு லைக் பண்ண வைக்கிறார். ஸோ ஒரு நாடகம் வந்து உண்மையாகப்படுகிறது. சாயந்தரத்துக்குள்ளே 100 பேர் அதை வந்து லைக் பண்ணுறான். விஜய் அதை பார்க்குறாரு. நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்து கிடக்குறாரு. அண்ணே நாளையிலேருந்து ஏர் ரூமில் இருக்குண்ணே. ஓகே, இது நடக்குது. இப்படி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு.